வெண்டைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சாச்சு. கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதோட வளவளப்பு தன்மை போகிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், கல்லுப்பு போட்டு வதக்கி எடுத்தாச்சு. தக்காளி நல்லா பெரிய சைஸில் ஒரு 4 தக்காளி எடுத்தாச்சு. அதுலேயே தேங்காய், பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே அதிலேயே போட்டு வச்சாட்டோம். கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், சீரகம், அப்புறமா மஞ்சத்தூள் இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக தீயிற மாதிரி இருந்தால் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் வதக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. வெங்காயம், கருவேப்பிலை ஒட்டுக்கா போட்டுக்கலாம். ஒன்றா போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம வெண்டைக்காய் எடுத்து இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம புளி கரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த புளி எடுத்து இதில் ஊற்றிடலாம். நல்லா கொஞ்ச நேரம் கொதித்து வரட்டும், வேகட்டும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சாந்து ஆட்டி வச்சுருக்கோம். சாந்து எடுத்து இதில் ஊற்றிடலாம். நல்லா ஊற்றி கலக்கிக்கலாம். கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம்.